வணக்கம். வன் சக்திகளுக்கு இடையேயான போட்டி எப்போதும் சிறிய நாடுகளுக்கு தலைவலியை கொடுப்பதாக அமைவதுண்டு. அதே நேரம் இந்தியாவை சுற்றிலும் உள்ள சிறிய நாடுகள் அத்தகைய வன் சக்திகளான இந்தியா, சீனா ஆகிய நாடுகளின் போட்டியை பயன்படுத்திக் கொண்டு லாபமடைவதை வழக்கமாக கொண்டுள்ளன. அமெரிக்கா, ரஷ்யா இடையேயான பனிப்போர் முடிவுக்கு வந்தபோது பல நாடுகளின் தலைவலி இல்லாமல் போனது. ஆனால் சிறிய நாடுகளை தக்க வைக்கும் போட்டி இப்போதும் நிலவிக் கொண்டுதான் இருக்கிறது. ஆசியாவிலும் குறிப்பாக இந்திய துணைக்கண்டத்திலும் அந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. முக்கியமாக அமெரிக்கா, சீனா இடையே ஒருபுறம் போட்டி நிலவுகிறது. அமெரிக்கா, ரஷ்யா இடையேயான போட்டி மறுபுறம். அதுபோலவே மற்றொரு புறம் இந்தியா, சீனா இடையேயான போட்டியும் நிலவி வருகிறது. அத்தகைய போட்டிகளுக்கிடையில் சிக்கித் தவிக்கும் பல நாடுகள் உள்ளன. வங்கதேசம், பாகிஸ்தான், இலங்கை, மியான்மர், நேபாள் போன்ற நாடுகள் எல்லாம் இந்த போட்டிக்கிடையில் சிக்கிப் போகின்றன. இந்தியா மீதுள்ள பயத்தின் காரணமாகத்தான் பாகிஸ்தான் சீனாவிடம் அதிகம் நெருங்கியது. வங்கதேசத்திலும் நேபாளத்திலும் இலங்கையிலுமெல்லாம் இந்தியாவும் சீனாவும் தத்தமது செல்வாக்கை தக்க வைப்பதற்காக கடுமையான முயற்சிகளை மேற்கொள்வதை காண்கிறோம். இந்நிலையில் இலங்கையின் புதிய அதிபர் ஒரு விஷயத்தை சுவாரஸ்யமாக கூறியுள்ளார். நாங்கள் இரு சக்திகளுக்கிடையில் சிக்கிப்போகும் சாண்ட்விச்சாக இருக்க விரும்பவில்லை என்று கூறியுள்ளார் அவர். அதாவது, இடதுசாரி அரசியல் பின்புலத்தை கொண்டுள்ள அனுரா குமாரா திசநாயகே இலங்கையின் அதிபராக பொறுப்பேற்றுள்ளார். இந்நிலையில் அவரிடம் முன்வைக்கப்படும் அல்லது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் ஒரு கேள்வி உள்ளது. அது இலங்கை இனி இந்தியாவுடன் நிற்குமா அல்லது சீனாவுடன் நிற்குமா என்பதாகும். இந்தியா மற்றும் சீனாவுடனான உறவை எவ்வாறு முன்னெடுப்பார் என்பதாகும் அந்த கேள்வி. அவர் அடிப்படையில் இடதுசாரியைச் சேர்ந்தவராவார். எனவே அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அவர் ஒரு சீன ஆதரவாளராக தோன்றலாம். ஆனால் இலங்கை அதிகம் இந்தியாவை சார்ந்து இருப்பதால் இந்தியாவை முழுமையாக பகைத்துக் கொள்ளவும் முடியாது. அது மட்டுமல்ல, மத ரீதியான, கலாச்சார ரீதியான உறவு இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில்தான் அதிகம் உள்ளது. அங்கு பெரும்பான்மையாக உள்ள புத்த மதம் இந்தியாவில் இருந்துதான் இலங்கைக்கு சென்றுள்ளது. மதம் மட்டுமல்ல, மனிதர்களே இந்தியாவில் இருந்து அங்கு சென்றிருக்கத்தான் வாய்ப்புள்ளது. அது மட்டுமல்ல, இந்தியாவையும் இலங்கையையும் இணைக்கும் ராம்சேது கடல்வழி பாலம் பண்டைய காலத்திலேயே இருந்துள்ளதை காண்கிறோம். எனவே மனிதர்கள் இந்தியாவில் இருந்துதான் இலங்கைக்கு முதலில் குடியேறியிருக்க வேண்டும். பல்வேறு காலகட்டங்களில் இந்தியாவின் பாகமாகவே இருந்துள்ளது இலங்கை. சோழர்கள் காலத்திலும் இதற்கு முந்தைய பிரிட்டிஷார் நிர்வாகத்திலும் எல்லாம் இலங்கை இந்தியாவின் பாகமாக இருந்துள்ளது. எனவே இலங்கையின் புதிய அதிபர் ஒரு இடதுசாரி ஆதரவாளராக இருப்பதால் அடிப்படையில் அவரது கொள்கை சீனாவின் பக்கமானதாக இருந்தாலும் அவரது பிறப்பாலும் கலாச்சாரத்தாலும் அவர் நிச்சயம் இந்தியாவின் தொடர்பை இயற்கையாகவே பெற்றுள்ளார். அதோடு தமிழ் மக்கள் உள்ளார்கள் என்பதும் அவர் இந்தியாவை சார்ந்து இருப்பதற்கான அடிப்படை காரணங்களில் ஒன்றாக அமையும். 12% மேல் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களும் 4% மேலுள்ள இந்திய தமிழர்களும் உள்ளார்கள். அதனால் அதுவும் அவரை இந்தியாவின் பால் இருக்கும் முக்கிய காரணியாக அமையும். முழுமையான சுதந்திரமான ஒரு வெளியுறவு கொள்கையை தாம் பின்பற்ற உள்ளதாக கூறியுள்ளார் புதிய இலங்கை அதிபர். இந்தியா மற்றும் சீனாவுடன் நல்ல விதமான நட்பை தொடர்வோம். அதே நேரம் இரு சக்திகளுக்கும் இடையில் ஒரு சாண்ட்விச்சாக மாற இலங்கை தயாராக இருக்காது என்று கூறியுள்ளார் புதிய இலங்கை அதிபர் திசநாயகே. ஏதேனும் ஒரு சக்தியுடன் சேர்ந்து கொண்டு புவிசார் அரசியலில் பகைமையை எதிர்கொள்ளாத விதத்திலான சுதந்திரமான வெளியுறவு கொள்கையை தமது அரசு பின்பற்றும் என்று கூறியுள்ளார். இந்தியா மற்றும் சீனாவுடன் ஒரே மாதிரியான நல்ல நட்பை தொடர்வோம் என்றும் இரு நாடுகளுமே இலங்கையின் மிகவும் நெருக்கமான அண்டை நாடுகள் என்றும் அவர் கூறியுள்ளார். சீனா எவ்வாறு அவருக்கு அண்டை நாடானது என்பதுதான் புரியவில்லை. எதை நினைத்து சொன்னாரோ தெரியவில்லை. என்னவானாலும் இந்தியா இலங்கையின் அண்டை நாடுதான். புவிசார் அரசியல் போராட்டங்களில் எந்த தரப்பிலும் சேரவோ, இரண்டு சக்திகளுக்கிடையே சிக்கி நெறிந்து போகும் சாண்ட்விச்சாகவோ மாட்டோம் என்று கூறியுள்ளார் அவர். அதிலும் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையில் சிக்கி என்று குறிப்பிட்டே கூறியுள்ளார் புதிய அதிபர். இரு நாடுகளுடனான நட்பையும் நாங்கள் மிகவும் மதிக்கிறோம். அவர்கள் நமது நெருங்கிய ராஜதந்திர பங்காளிகள் ஆக வேண்டுமென்று விரும்புகிறோம். அதேபோல மேற்காசியா, ஐரோப்பிய ஒன்றியம், ஆப்பிரிக்க நாடுகளுடனும் நல்ல உறவை தொடர்வோம் என்கிறார் அவர். என்னவானாலும் அவர் இப்போது கூறியுள்ளது நல்ல விஷயம்தான். எந்த தரப்பையும் சாராமல் சுயமான நிலைப்பாட்டுடன் இருப்பது நல்லதுதான். அதைத்தான் இந்தியாவும் வலியுறுத்துகிறது. எந்த ஒரு நாடும் சுயமான கொள்கைகளை கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் இந்தியாவின் நிலைப்பாடு. அதை விடுத்து ஏதேனும் ஒரு தரப்புடன் சேர்ந்து கொண்டு மற்ற நாடுகளுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதோ அல்லது அதற்கு துணை போவதோ தான் வேண்டாம் என்கிறது பாரதம். அவ்வாறு எல்லா
நாடுகளும் இருந்துவிட்டால் இந்தியா அவர்களை ஆதரிக்கவே செய்யும், அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து ஊக்குவிக்கும். என்னவானாலும் இலங்கை அதிபர் இப்போது கூறியுள்ள விஷயத்தை இந்தியா வரவேற்கவே செய்யும். ஆனால் இந்தியாவிற்கு எதிராக சென்றால், இந்தியாவிற்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டால், இந்தியாவிற்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு துணை போனால் அது நிச்சயம் இந்தியா இலங்கை உறவை பாதிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்தியாவிற்கு மிக அருகாமையில் அமைந்துள்ள ஒரு நாடாகும் இலங்கை. அதனால் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் விதத்தில் அந்த நாட்டின் வெளியுறவு கொள்கை அமைந்தால் இந்தியா நிச்சயம் அங்கு தலையிடத்தான் செய்யும், அதில் சந்தேகமில்லை. அதன் பின்னர் அந்த நாட்டின் உள்நாட்டு அரசியலில் தலையிடுகிறது இந்தியா என்று சொல்லி புலம்புவதில் எந்த பயனும் இல்லை. இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் விதத்திலான நடவடிக்கைகள் எங்கு காணப்படுகிறதோ அங்கு இந்தியா நிச்சயம் தலையிட்டுத்தான் ஆக வேண்டும். அங்கு ஒரு நிலையற்ற தன்மையை உருவாக்கித்தான் ஆக வேண்டும். காரணம், தேசிய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது முதன்மையான அவசியமாகும். அதனால் புதிய அதிபர் இந்தியாவிற்கு எதிராக செல்லாமல் இருந்தால் அவருக்கு நல்லதாக இருக்கும். இதை இவ்வளவு அழுத்தமாக சொல்ல காரணம் உள்ளது. ஏனென்றால் இந்தியா ஒருபோதும் எந்த ஒரு நாட்டின் விஷயத்திலும் தலையிடுவதில்லை அவசியமில்லாமல். உண்மையில் நாம் உள்ளூர் மொழியில் சொல்வதானால் இந்தியாவின் அண்டை நாடுகளாக உள்ளவையும் அதன் தலைவர்களும் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒவ்வொன்றும் இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலங்களைப் போன்று அமைந்துள்ள நாடுகளாகும். இலங்கை மட்டுமல்ல, வங்கதேசம், பூட்டான், நேபாளம், மியான்மர் போன்ற நாடுகள் எல்லாம் இந்தியாவின் ஒரு மாநிலங்களைப் போல் உள்ள நாடுகள்தான். அந்த நாடுகளுக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் நமது நாட்டில் ஒரு மாநிலத்தின் பிரச்சனை என்பது போலத்தான் அதை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்கிறது பாரதம். இதே நேரம் சீனாவாக இருந்திருந்தால் எப்போதோ இந்த நாடுகளை எல்லாம் விழுங்கி இருக்கும். அதிலும் இந்த நாடுகள் எல்லாம் முன்பு இந்திய கலாச்சாரத்தின் பாகமாக இருந்தவையாகும். அப்படி இருக்க அவை அனைத்தும் இந்தியாவின் பாகங்கள் என்று சொல்லி கைப்பற்றி இருக்கும் சீனாவாக இருந்திருந்தால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் எப்போதோ ஏதோ ஒரு சீன மன்னனின் கட்டுப்பாட்டில் இருந்தது என்று சொல்லித்தான் திபெத்தை கைப்பற்றியது சீனா. அதாவது நமது சோழ பேரரசின் கீழ் இலங்கை, வங்கதேசம், மியான்மர், மலேசியா, இந்தோனேசியா, சிங்கப்பூர், மாலத்தீவு, தாய்லாந்து, கம்போடியா என்று இன்றைய பல தேசங்கள் இருந்துள்ளன. அவ்வாறு என்றோ ஏதோ ஒரு சீன மன்னனின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகள் என்று சொல்லித்தான் இன்றும் பல நாடுகளின் நிலப்பரப்புகளில் உரிமைவாதத்தை முன்வைக்கிறது சீனா. அப்படி இருக்க பண்டைய காலத்தில் நமது சாம்ராஜ்யத்தின் பகுதிகளாக இருந்தவை இன்று வெவ்வேறு நாடுகளாக இருக்கும் நிலையில் இந்தியா சீனாவை போன்ற ஒரு நாடாக இருந்தால் இவ்வளவு காலம் பல நாடுகள் காணாமல் போயிருக்கும், இந்தியாவின் ஒரு மாநிலமாக மாறியிருக்கும். ஆனால் இந்தியா அனைத்து நாடுகளையும் மதித்து அனைத்து நாடுகளுக்கும் முக்கியத்துவம் அளித்து உறவாடுகிறதே தவிர எந்த நாட்டின் விஷயத்திலும் தலையிடுவதில்லை. ஆனால் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் என்ற விதத்தில் எந்த நாடு நடந்து கொண்டாலும் அல்லது அத்தகைய சக்திகளுக்கு துணை போனாலும் அப்போது இந்தியா நிச்சயம் தலையிடும், மிக கடுமையான நடவடிக்கைகளுடன் தலையிடும் இனிவரும் காலத்தில். எனவே இலங்கையாக இருந்தாலும் மற்ற எந்த நாடாக இருந்தாலும் இந்தியாவை பகைக்காமல் இருந்தால் நல்லது. இந்தியா எந்த நாட்டையும் சீனாவை போல் விழுங்க முயற்சிப்பதில்லை, அங்கு அமைதியை குலைப்பதில்லை என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயமாகும். இங்கு இலங்கை அதிபரால் அவ்வளவு சுலபமாக இந்தியாவை பகைக்கவும் முடியாது. காரணம், இந்தியா இலங்கை மக்களுக்கிடையில் ஒரு இயற்கையான பிணைப்பு உள்ளது. அதனால் அவ்வளவு எளிதாக இலங்கையின் எந்த தலைவரும் இந்தியாவை பகைத்துவிட முடியாது. பகைக்க முயன்றாலே பக்ஷாக்களின் கதிதான். அதோடு இலங்கை பெருமளவில் இந்தியாவுடன் தான் வர்த்தகத்தில் ஈடுபடுகிறது. 2023 இலங்கை மிக அதிக அளவில் இந்தியாவில் இருந்துதான் இறக்குமதி செய்துள்ளது. இலங்கையின் மொத்த இறக்குமதி அளவின் 19.4% அளவு இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. 18.9% சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரகம், சிங்கப்பூர், மலேசியா என்று தொடர்கிறது பட்டியல். அதேபோல இலங்கையில் இருந்துள்ள ஏற்றுமதியும் சீனாவிற்கு செய்வதை விட அதிக அளவில் இந்தியாவிற்கு ஏற்றுமதி செய்கிறது இலங்கை. இந்தியா இலங்கையின் 3வது பெரிய இறக்குமதியாளராக உள்ளது. இந்தியா 3வது இடத்தில் இருக்கும் நிலையில் இலங்கையிலிருந்து அதிக அளவில் இறக்குமதி செய்யும் நாடுகளின் பட்டியலில் 10ஆம் இடத்தில் தான் உள்ளது சீனா. எனவே ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி விஷயத்திலும் இலங்கை இந்தியாவை சார்ந்துதான் இருக்க வேண்டும். காரணம், இந்தியா எந்த அளவு இலங்கைக்கு ஏற்றுமதி செய்கிறதோ அதேபோல் அங்கிருந்து இறக்குமதியும் செய்கிறது. ஆனால் சீனா இலங்கைக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்கிறது. அதே நேரம் அங்கிருந்து இறக்குமதி செய்வது மிக மிக குறைவாகவே உள்ளது. அதனால் அந்த வர்த்தகத்தில் இலங்கைக்கு லாபம் ஏதும் இல்லை. ஹம்மந்தோட்டா துறைமுகத்தை சீனா அபகரித்ததும் இலங்கையை கடன் வலையில் சிக்க வைத்து அந்நாட்டை பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளியதுமெல்லாம் புதிய அதிபருக்கு நன்றாக தெரிந்த விஷயங்கள்தான். அதனால் இந்தியாவை பகைத்துக் கொண்டு சீனாவுடன் உறவாடுவதற்கான வாய்ப்பில்லை. அதே நேரம் சீனாவையும் பகைத்துக் கொள்ள அவர்களால் முடியாது இப்போதைய சூழலில். காரணம், சீனா அங்கு ஏராளமான முதலீடுகளை செய்துள்ளது. பல திட்டங்கள் இப்போதும் நடைபெற்று வருகின்றன இலங்கையில். எனவே அதிபரின் வார்த்தைகளில் இருந்து இந்தியாவுடனும் சீனாவுடனும் நல்லவிதமான நட்பை தொடர இலங்கை
இலங்கை விரும்புகிறது என்று புரிந்து கொள்வோம். அந்த வார்த்தைகள் உண்மையாக இருக்க வேண்டும், இருந்தால் நல்லது. அதிபர் சொல்லியுள்ளதை போன்று 2 பெரும் சக்திகளுக்கிடையில் சிக்கும் சாண்ட்விச்சோ பர்கரோ பீஸாவோ ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியாவை பொறுத்தவரை எந்த ஒரு நாடும் அவ்வாறு இருக்க வேண்டுமென்று விரும்புவதும் இல்லை. எனவே அவர் வெளிப்படுத்திய வார்த்தைகளின் பொருள் அவரது செயல்களில் வெளிப்பட்டால் இலங்கைக்கு நல்லதாக இருக்கும். இந்தியாவை பொறுத்தவரை எந்த ஒரு நாட்டின் விஷயத்திலும் தலையிடுவதில்லை, எந்த ஒரு நாட்டையும் அழுத்தத்திற்குள்ளாக்க வேண்டுமென்று நினைப்பதில்லை, எந்த ஒரு நாட்டையும் அடிமைப்படுத்த வேண்டுமென்று நினைப்பதில்லை, எந்த ஒரு நாட்டின் உள்நாட்டு அரசியலிலும் தலையிட விரும்புவதில்லை. இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலான செயலில் ஈடுபடாதவரை